ஹாய் அண்ட் ஹலோ ஆர்மீஸ் எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு யூ ஆர் த கியூட் ஃபேரி ஆஃப் பிடிஎஸ் அந்த OT7 சீரிஸோடைய பார்ட் 3 தாண்டா வந்து பார்க்க போகிறோம். அது போன வீடியோ வந்துட்டு பார்க்கல அப்படின்னா வந்துட்டு பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட் வந்துட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த பார்ட் சூப்பராக வந்துட்டு புரியும். அண்ட் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? லாஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒயன் தான் வந்துட்டு அதாவது கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம பிடிஎஸ் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஃபேரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்துட்டு சொல்லி இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் பொம்மையாக மாறி இருந்தப்போ என்ன இருந்திருக்கோன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் பொறுக்க முடியாமல் நீங்கள் வந்துட்டு ஃபேரியாக மாறி இருந்திருப்பீங்க. நம்ம பிடிஎஸ் வந்து கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க. அண்ட் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா சில க்யூட்டான இன்சிடென்ட்ஸ்லாம் அப்போ நடந்துருந்துருக்கும். வந்துட்டு அங்கே தான் வந்துட்டு முடிச்சிருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு கண்டினியூ பண்ணிடலாம். நம்ம ஃபேரி அதாவது வந்துட்டு நீங்கள் இருக்கீங்க இல்லையா, அந்த ஃபேரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவள் பாட்டு ரொம்ப சுட்டித்தனமாக இருக்கிறா. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு திங்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய துணியெல்லாம் கலைஞ்செலாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்க அவளுக்கு வந்துட்டு பிடிக்கல போல இருக்குது. இன்னும் வந்துட்டு பாலு பேட்டு அதெல்லாம் வந்துட்டு பிடிஎஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் யார்கிட்ட கேட்குறீங்கன்னா நம்ம சுகா கிட்ட கேட்குறீங்க. நம்ம சுகா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பேட்டு, இது வந்துட்டு பாலு, இது இருக்குது தெரியுமா அந்த பேட்டு, இதெல்லாம் ஒரு அடி அடிச்சுன்னு வச்சுக்கேன் அப்படியே 3 மைலுக்கு நீ தள்ளி போய் விழுந்துருப்ப தெரியுமா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அது கொண்டு நம்ம ஃபேரி வந்துட்டு ஓ அப்படியா, அப்போ நீ நான் வந்து அடிச்சிடுவேன் இதை வச்சு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அடிப்பேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எங்கே அடிப்பப்போம் அப்படியே வந்துட்டு நெஞ்சை நிமித்திக்கிட்டு வந்துட்டு அடிப்பப்போம் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு கிட்ட நீங்கள் நெருங்கி வரீங்களா? சுகாவுக்கு செம்மையாக சிரிப்பு வருது நீங்கள் இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு. செம்ம க்யூட்டாக இருக்குது. நீங்கள் வந்து கோவப்படும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் சீக்ஸ் எல்லாம் அப்படியே வந்து செவந்து போயிடும். எல்லாருக்கும் வந்துட்டு ப்ளஷிங் ஆகும்போது கண்ணா சிவக்கும். ஆனால் அப்படியே இங்கே வந்து ஆப்போசிட். உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா வந்துட்டு அப்படியே ப்ளஷ் ஆன மாதிரி உங்களுக்கு வந்து கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போயிடும். உங்கள் கண்ணமே ஏற்கனவே புசு புசு நல்லா பால் மாதிரி தானே இருக்குது. அது வந்து செவந்து போச்சுன்னா எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் வேறு குட்டியாக தானே இருக்கீங்க. அதை வந்துட்டு பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுகாவுக்கு செம க்யூட்டாக ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் வந்துட்டு பண்ணுறது. ஆனால் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து பாசத்தை காட்டுறதை விட உங்களை வம்பு வளர்த்து தான் அவருக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு போல். நம்ம ஷோட கேரக்டரே அப்படி தானே பிடிச்சி நல்லா வம்பு இழுத்து விட்டுறது. வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் பாட்டு வந்துட்டு ரொம்ப இழுக்கிறாரு. அடிச்சிருவா அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டை தூக்குறாரு. நம்ம டேங்கின்னு வந்துட்டு டேய் என்னடா பண்ணுற, அது நம்மளை காப்பாற்ற வந்ததுடா, நம்ம சக்ஸஸை கொடுக்க வந்த ஃபேரிடா, அது போய் அடிக்கிறேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லும் போது எங்கேயாவது சக்ஸஸை காப்பாற்ற வந்த ஃபேரி மாதிரி அது எங்கேயாவது பேசுது. அது முதல்ல ஃபேரியானே அது ஒரு டவுட்டாக தான் இருக்குது எனக்கு இருக்குது. ஏன் என்னை பார்த்தா உனக்கு ஃபேரி மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃபேரி வந்து கேட்கும்போது நம்ம சுகா உடனே வந்துட்டு ஃபேரி மாதிரியே பேசுது, வாயை திறந்தா கூவம் கலீஜாக இருக்குது சி அப்படி வந்து சொல்லும்போது அப்படிலாம் சொல்லாத சுகா, அது பாரு எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. அதுக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு பாரு. எனக்கு கோவம் வந்துருச்சா எங்கே காமிக்க சொல்ல அந்த மூஞ்சை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்யூட்டாக ஃபேரி வந்துட்டு மூஞ்சை காட்டுதா. ஓ இதுக்கு பிறகு வந்துட்டு கோவப்படுற மூஞ்சா? சரி நான் நோட் பண்ணிக்கிறேன். அடுத்த தடவை நீ கோவப்படும் போது சொல்லு, இல்லைனா பக்கத்தில் ஒரு போர்டு வை, அப்போ தான் எனக்கு தெரியும் நீ கோவப்படுறியா இல்லை சிரிக்கிறியான்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எந்திரிச்சு வந்து போயிடுறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டே வந்துட்டு சரி நீ வந்துட்டு எதுவும் கோச்சிக்காத, அவன் அப்படி தான் ஏதாவது வந்துட்டு திட்டிகிட்டே கிடப்பான், என்னையே அப்படின்னு திட்டுவான், நீ எதுவும் கோச்சிக்காத செல்லம் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லட்டே அவர் அப்படி தானே என்னை தூக்கி போட்டார், அதுலேருந்து எனக்கு அவரை பிடிக்காது, டூ போ அது லூஸ்மாக்கா அப்படி வந்து சொல்லிட்டு வந்துட்டு சரிட்டே நீ வந்துட்டு ப்ராக்டிஸ்க்கு போலையா அப்படின்னு சொல்லும்போது அதுவா இப்போ தானே ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வந்த ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருந்துச்சு, உன் ஃபேஸை பார்க்கும்போது ரொம்பவே வந்துட்டு எப்படி சொல்கிறது டிப்ரெஷன்லாம் கம்மியான மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு, அதனால தான் ஒன்று பார்க்க முடியாந்துட்டேன் நான் அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக்கு எங்க அப்படின்னு வந்துட்டு நீங்கள் கேட்குறீங்களா? அதுக்குன்னே வந்துட்டு ஜங்குக்கா அவனும் ஜிமினும் ஒன்று தெரியுமா, 2 பேரும் வந்துட்டு போட்டி போட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவானுங்க. நான்லாம் அப்படி கிடையாது. நான்லாம் பாட்டு பாறேன் அப்படியே ஓரமாக உட்காந்து நான் பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த ஜேஹோப் கீழே மாட்டிட்டுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ தான், என்னை வறுத்து எடுத்துருவான். அவன் ஒத்தனே போதும், பேங்க் பிடியோட மோசம், அவன் தான் அப்படி ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி சாடிப்பான் என்னைய. அதனால் சொல்லிட்டு அவன்கிட்டையும் தப்பிச்சு அவன் கண்ணில் மண்ணை தூவி எப்படியோ வந்து ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வந்தேன். இங்கே என்னடா நீ வந்துட்டு ஜங்குக்கு கேட்குற, உனக்காக தானே இங்கே நான் வந்தேன் நானே அப்படின்னு சொல்லும்போது சாரிட்டே நீ வந்துட்டு எனக்காக தான் வந்தேன்னு எனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது சரி பரவாயில்ல அப்படின்னு வந்து நம்மகிட்டே வந்து சொல்கிறாரா. நீங்கள் உடனே வந்துட்டு சரி என்ன பண்ணலான்னு இருக்க அப்புறம் அப்படின்னு சொல்லும்போது நானா சரி உனக்கு அம்மாலாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு அம்மாவா இருக்காங்களே, எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க, அப்புறம் ஒரு அப்பா இருக்கார் எங்கள் டாடா, அதுக்கப்புறமேட்டு எங்கள் வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்க, எங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிற உனக்கு குடும்பம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு இருக்காதா, நான் வந்துட்டு ஒரு அம்மா வந்துட்டு பெற்றதுனால தானே நான் இங்கே வந்துட்டு இருக்கேன், அப்புறம் எப்படி இருப்பேன், நான் என்ன அப்படி வானத்துக்கு வந்து குதிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லும்போது
ஆமாம் வானத்துலேருந்து நீ குதிச்சு வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமால சாரி. ஆனால் நான் இந்த பூமியை பொறுத்தவரைக்கும் தான் நான் வானத்துலேருந்து குதிச்சிருக்கேன். ஆனால் எங்கள் உலகத்தில் வந்துட்டு நான் பிறந்தேன் தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆ ஆமாம்மா அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவர் ரெண்டும் உட்காந்து அப்படியே வளன்னு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க 2 பேரும். நீங்களும் டேவும் வந்துட்டு ஐ மீன் ஃபேரியும் நம்ம டேவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சேர்ந்து அப்படியே மணிக்கணக்கு வந்து பேசிகிட்டு இருக்கு. நம்ம 6 மணி நேரம் அங்கே தேடிட்டு இருக்காரு நம்ம டேவை. எங்கே போனான் இந்த கரடி பைய அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக ஆளை காணும். பழமாக தான் தேடிட்டு இருக்கேன் நான். அந்த அந்த ஆள்கிட்ட நான் எவ்வளோ சமாளிக்கிறது நான். எங்கடா போனேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் தேடிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ஜுன் உன்னை தேடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன் ஃபேரி அப்படி சொல்கிற அப்படின்னு நம்ம க்யூட்டாக கேட்கும்போது, ஆமாம் எனக்கு வந்துட்டு என்னோடய 7ஆம் அறிவில் வந்துட்டு பிளிங்க் ஆகுது இங்கே வராரு உன்னை தேடிக்கிட்டு அப்படின்னு சொல்லும்போது, ஓ உனக்கு 7 அறிவு இருக்கா? சும்மா சொன்னேன், எனக்கு தெரியுது அவர் வராருங்கிறது எனக்கு தெரியும்ட்டே. அச்சோ இப்போ நான் என்ன பண்ணுறது, வந்தாட்டம் அடிப்பார் அப்படின்னு சொல்லும்போது, சரி 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 நீ வந்துட்டு இப்போ தான் இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடவா அப்படின்னு சொல்லும்போது, ஏதாவது சொல்லு நீனு, நான் சொன்னேன்னா நான் வந்துட்டு கண்டிப்பாக போய் தான் சொல்கிறேன்னா அவர் கண்டுபிடிச்சிருவார், என் மூஞ்சை பார்த்தே கண்டுபிடிச்சிருவார் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்குள்ள நம்ம நம்பிச்சு வந்துடுறாரு. வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டேய் என்னடா பண்ணுறீங்க? ஆனால் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் இந்த பக்கம் நான் தண்ணி பாட்டில் எடுக்க வந்தேன். ஃபேரி உட்காந்து இருந்துச்சு, கிட்ட சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். எவ்வளோ நேரமாடா நீ தண்ணி எடுப்ப நீனு? இல்லை நான் பாட்டில் காணும் தான் ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தேடிட்டு இருந்தோம். அப்புறமேட்டு இப்போ தண்ணி பாட்டில் தொலைச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு இவ தான் சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, இன்னும் பெட்டராக பொய் சொல்ல கற்றுக்க நீனு அப்படின்னு வந்துட்டு நம்ஜுன்னு வந்துட்டு மூக்க உடச்சி விட்டுறாரு. அப்போ நம்ம ஃபேரி வந்துட்டு சும்மா இருக்க வேண்டியதானே, அவரே நம்பியிருப்பார் தேவையில்லாமல். அது ஒன்றும் இல்லை நம்ஜுனே, வந்துட்டு டே வந்துட்டு ரொம்ப களைப்பாக இருந்தான். அது மட்டும் இல்லாமல் போதும் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லி நான் தான் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுருந்தேன் அப்படி இப்படி சொல்லும்போது, இங்கே பாரு ஃபேரி, அவன் கூட சேர்ந்து நீ ரொம்ப கெட்டு போயிட்டேன் நீ. ஃபேரினா உண்மையை மட்டும் தான் பேசணும், பொய்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அச்சோ இவன் என்ன இப்படி சொல்கிறான்? இல்லைன்னு நம்ஜுனா நான் சொல்கிறதுக்கு ஷூ 2 பேரையும் வெளுத்து போடுவேன், டே ஒழுங்காக ஓடி போயிரு, இல்லைனா எங்கே அடிப்பேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டே வந்துட்டு ஏஞ்சி போகிறாரு. அப்போ நம்ஜுன் கட்டுப்பாயி நம்ம டே காதை பிடிச்சி திருவி விட்டுறாரு. ஐயோ டேவோட காதை பிடிச்சி இப்படி திருவுற, அவன் காது கலந்து வந்துருச்சு, என்ன நம்ஜுன் பண்ணுவேன் நீனு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஃபேரி கத்துது. அதை வந்து நம்ஜுன் பார்த்துட்டு, நீ ஏன் கத்துற நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நீங்கள் ஸ்டிக் ஒன்று வச்சுருக்கீங்களே அதை பிடிங்கிது பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஹிப்லேயே குத்தி விட்டுறாரு. குத்தோன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்தவும், இங்கே பாரு சும்மா இருக்கிற, அவனே ஏற்கனவே டிம்கி கொடுத்துட்டு ஓடுற பையன், அவனை நீ இன்னும் டிம்கி கொடுக்க வச்சுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான், அப்படியே அவனை ரெக்கையெல்லாம் அப்படியே கசக்கி கசக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏய் என்னோடய விங்ஸை பார்க்கும்போது உனக்கு என்ன கசக்கி போடுற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, அப்படி தான் கசக்கி போடுவேன் நீ அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நஞ்சு என்ன பண்ணுறான்னா பிடிச்சி கண்ணத்தை பிடிச்சி நல்லா கிள்ளி விட்டுட்டு போயிடுறாரு. அப்படி சவுந்து வீங்கி போயிடுது உங்களுக்கு ஒரு பக்கம். ஆனால் பாவி இப்படி கிள்ளி விட்டுட்டியடா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே கணத்தில் கையை வச்சுட்டே உட்காந்துரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போயிடுறாரு. ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம நம்ஜுனுக்கு நம்ம ஃபேரியை ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் ஒரு ஃபேண்டஸியாக தானே இருக்குது. ஸோ நம்பவே முடியாத ஒரு விஷயம் நமக்கு நடக்குது அப்படின்னா அது யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ அது மாதிரி நம்ம நம்ஜுன் வந்துட்டு நிறைய புக்ஸ் படிக்கிறவர் தானே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவர் படிச்சிருந்திருப்பார். ஸோ அதெல்லாம் ரியலாக நடக்கும்போது அவருக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துருக்கும். யாருக்கு தாங்க பிடிக்காது. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இந்த பக்கம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எப்போ போன மாதிரி வந்துட்டு ஒரு 2 மணி போல் தான் வந்து நம்ம பாய்ஸ்லாம் அப்படியே மலாக்க அப்படி சாயிறாங்க. நம்ம ஃபேரி வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்பவும் போன மாதிரி அப்படியே ஊறி ஊடியாக இருந்து வந்துட்டு டே பக்கத்தில் வந்து படுத்துக்கும் போது வந்து நம்ம டே வந்துட்டு, ஃபேரி என்ன எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது, நீ எனக்காக ஒன்று பண்ணுவியா அப்படின்னு சொல்லும்போது, என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லை, மணி இப்போ 2 ஆகுது, திரும்பவும் என்னை வந்துட்டு 5 மணிக்கெலாம் எழுப்பி விட்ருவாங்க. சரி என்ன பண்ணணும் நான், இல்லை எனக்கு ரொம்ப தூக்கம் ரொம்ப அசதியாக இருக்குது, சரி தூங்குட்டே ஏன் என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லை ஃபேரி நான் கொஞ்சம் ரொம்ப நேரம் தூங்கணும்னு நான் நினைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லும்போது, சரி அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. மண்டா ஃபேரி உனக்கு எதுவுமே தெரியாதா, என்னட்ட திட்டல, நீ வந்துட்டு என்ன பண்ணணும், இப்போ 2 மணியாக இருக்குல்ல, இந்த 2 மணியை உன்னால் ஸ்டாப் பண்ணி வைக்க முடியுமா, ஒரு 3 மணி நேரம் கழித்து நீ ஆன் பண்ணி விட்டுறிய டைமை அப்படின்னு சொல்லும்போது, பூமியை அப்படியே ஸ்டாப் பண்ண சொல்கிற அப்படி தானே. ஆமாம், ஆனால் நான் மட்டும் பூமி வந்துட்டு பைலட் மோட், நான் வந்துட்டு பைலட் மோடில் இருப்பேன், பூமி மட்டும் ஸ்டாப் ஆகிடணும் ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அதிலலாம் என்னால் செய்ய முடியுமான்னு தெரியலையே. ப்ளீஸ் ஃபேரி ஏதாவது யோசிச்சு பாரு, உனக்கு ஏதாவது மேஜிக் தெரியும், உனக்கு யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லும்போது, இரு யோசிக்கிறேன்,
டக்கு டக்குன்னு கேட்டாலாம் எனக்கு ஞாபகம் வராது. நீ என்ன மாதிரி தான் போல் சும்மாரிட்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் பட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எல்லா ஃபார்முலாஸையும் வந்துட்டு ரீவைண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ வந்துட்டு இரி என்னமோ ஞாபகம் வருது, ஃபஸ்ட்டு இது ஞாபகம் வருது, ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் எனக்கு இருக்குது. இரு உங்களில் எத்தனை பேருக்கு வந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்குது எக்ஸாம் டைமில் வந்துட்டு டெஸ்ட் டைமில் வந்துட்டுன்னு கமெண்ட்டை வந்து சொல்லிவிடுங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இரு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்குது, இரு என்னமோ வரும். ஞாபகம் வந்துருச்சு. சரி நீ வந்து தூங்கு, நான் வந்துட்டு சிங்கிடி முக்கா போடுறேன், கும்பில் கடி பம்பா சிம் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்திங்கன்னா என்னமோ அது மட்டும் என்னமோ பேசுது, என்னென்னமோ உளருது ஃபேரி வந்துட்டு. அது சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு சுற்றி ஒரு சவுண்டுமே இப்போ கேட்கவே இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குது, எந்த சவுண்டுமே இல்லை. அப்படியே ஒரு ஊசி விழுந்தால் கூட அப்படி சவுண்டு கேட்கும் போல் அந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது அந்த இடம் சைலண்ட்டாக. அப்போ வந்துட்டு ஃபேரி அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அப்படியே எக்கோ அடிக்குது அந்த ரூமே வந்துட்டு. என்னது இது இப்படி எக்கோ அடிக்குது, நீ தானே வந்துட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண சொன்னேன், அது எல்லாத்தையும் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் நான் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அதனால தான் இப்படி சவுண்டு கேட்குதா, சரி நீ தூக்கம் வருதுன்னு சொன்னால, இன்னும் ஒரு 3 மணி நேரம் இருக்குது, நீ நல்லா தூங்குனீனே அப்படிங்கும்போது திரும்பவும் வந்துட்டு 2 மணி ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ நீ 2 மணிலேருந்து 5 மணி தூங்கும்போது உனக்கு கரெக்டாக 8 மணி நேரம் டைம் இருக்கும்ட்டே அப்படின்னு சொல்லும்போது, அப்பா ரொம்ப தேங்க்ஸ் ஃபேரி அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல நீ தூங்கு அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேவும் வந்துட்டு அப்படியே தூங்கிடுறாரு. திரும்பவும் 2 மணி ஆகிடுது, ஒரு 5 மணி போல் மட்டும் எழுந்திரிச்சிட்றாரு. ஏந்திரிச்சது பார்த்திங்கன்னா செம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாரு. நம்ம ஒயனை வந்து பார்த்துட்டு, செல்லக்குட்டி நான் நல்லா தூங்கினேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா நீ நல்லா தூங்குனியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஓடி போய்ட்டு டேவை வந்து கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேவை வந்துட்டு என் சொல்ல குட்டின்னு பார்த்திங்கன்னா உங்கள் கணத்தில் வந்து கிஸ் பண்ணுறாரு. அப்போ வந்துட்டு ஏய் கிஸ்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது, ஏன் என்னாச்சு, ஆமாம் நீ கிஸ் பண்ணனா வந்துட்டு எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் நானும் உனக்கு கிஸ் பண்ணுவேன், எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்போ நான் இன்னும் தடவை நான் உனக்கு கிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கணத்துலேயே ஒன்று பிடிச்சி இழுத்து நீங்கள் வர மாட்டேங்கிறீங்க, மாட்டேன் அப்படிங்கிறீங்க. நம்ம விடுறதா இல்லை, பிடிச்சி இழுத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த கணத்துலேயே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்கும்போது, எல்லாரையும் என் கண்ணத்தை போட்டு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஃபேக்காக ஒரு க்ரை பண்ணவும், பரவாயில்லையே நான் தான் எப்போவும் ஃபேக் க்ரையில் வந்து கிங்காக இருப்பேன், நீ குயினாக இருப்ப போலையே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீ கிங்கு நான் குயின் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவருக்கு என்னமோ பேடி பல்பி இது போல் கிங்கு குயின்னு சொல்லவும் கப்பிள் தானே அது வந்துட்டு அப்படி சொல்லும்போது அவருக்கு என்னமோ நீ அடிக்குது பின்னாடி. அதெல்லாம் காமிச்சிக்க முடியுமா, அதெல்லாம் காமிக்க மாட்டார், ஏன்னா அது பார்க்க பேபி மாதிரி தானே இருக்கேன் அதான் சொல்லிட்டு. இப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் இப்படியே வந்து போயிட்டுருக்குது. அப்போது திடீர்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபேரி வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டு அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிமினோட முட்டி வரைக்கும் தான் இருந்துச்சு, பார்த்தீங்கன்னா ஜிமினோட தொடக்கிட்ட கொஞ்சம் இருக்குது. ஃபேரி நீ என்ன கொஞ்சம் வளர்ந்தா மாதிரி இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாரு. வளர்ந்துருக்க நான் என்ன சொல்கிறேன், ஆமாம் நீ வந்துட்டு வந்தப்போ நம்ம 2 அடி தான் இருந்த, ஜிமின் முட்டி வரைக்கும் தான் இருந்த, ஜிமின் தான் இங்கே இருக்கிறதுல குட்டி, அவன் முட்டி வரைக்கும் தான் நீ இருந்த, இப்போ என்ன அவன் தொட பெருசு இருக்க நீனு அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா என்ன எனக்கு ஒன்றும் அந்த மாதிரிலாம் தெரியலையே, நான் என்ன வளர்ந்துட்டேனா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீ வளர்ந்த மாதிரி தான் எனக்கு தெரியல உன்னோட. அப்புறம் பக்கத்தில் நம்ம ஜங்குக்கு வந்து சும்மா இல்லாமல், ஆமாம்மா உன் ஸ்கட்டு கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுக்கு ஸ்கட்டெல்லாம் பார்க்குற நீனு, இல்லைம்மா நீ வளர்ந்ததை காமிக்கணும்னு நான் அப்படி தானே சொல்ல முடியும், என்னால் வேறு எப்படி நான் சொல்ல முடியும், நீ சொல்லவே வேணாம், அதுக்கு டே மாதிரியே நீ வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருந்தா கூட போதும் அப்படின்னு சொல்லும்போது, அதானே உன் டேவை தானே கம்பேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு க்யூட்டாக வந்துட்டு ஃபேரி திரும்பிக்கிட்டு. பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா, அதை வந்துட்டு நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியல, ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு வளர்ந்துருச்சுல, அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்பவும் போல மாதிரி நம்ம நம்ஜூனு நம்ம பாய்ஸ் எல்லாருமே உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நடுவில் ஃபேரி போய் நம்ம மடியில் போய் உட்காந்துக்கிறா. உட்காந்துருந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இப்படி ஊற்றி பார்த்துட்டு இருக்கும்போது, சரி நீ எப்போவுமே வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோமோ நீ அந்த மூலையில் தானே கிடப்ப, இப்போ நீ எதுக்கு வந்துட்டு நீ மடியில் உட்காந்துருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சுகா கேட்டோன்னே, நான் எங்கே உட்காந்தான் நினைக்கிறேன், உன் மேலே வந்து உட்காந்துருக்கேன், நான் என் மடியில் தானே உட்காந்துருக்கேன், இல்லட்டே உனக்கு வலிக்கல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சொல்ல எனக்குலாம் வலிக்கவே இல்லை சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்போ வந்துட்டு ரொம்ப அப்படியே பாசமலையே பொழிவீங்க 2 பேரும், உங்கள் அளவில் தாங்க முடியல வர நான் இந்த இடத்த விட்டு ஓடலான் இருக்கேன், என்ன சொல்கிறேன் நம்ஜுனின்னு அப்படின்னு சொல்லும்போது, டேய் அவன் ஏதோ பண்ணிட்டு போகிறான் உடாண்டா, நீ ஏன்டா அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம டே வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டாக வந்துட்டு ஃபேரிக்கு கொஞ்சம் எடுத்து ஊட்டி விட்றாரு. அப்போ வந்துட்டு உனக்கு இது பிடிச்சிருக்கா ஃபேரி அப்படின்னு சொல்லும்போது, பிடிச்சிருக்குட்டே நல்லா தான் இருக்குது, யார் சமைச்சா,
இதோ நம்ம ஜின்னண்ணா தான் சமைச்சாரு அப்படின்னு சொல்லும்போது, ஓ சூப்பராக இருக்குது ஜின்னண்ணா அப்படின்னு சொல்லும்போது, அண்ணாவா? ம் ஆமாம், டேவண்ணா அப்படி தானே கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, சொன்னா நீ சொல்லுவியா நீனு? இங்கே பாரு, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். நான் வந்துட்டு பார்க்க தான் பெரிய பையன் மாதிரி தெரியும், பட்டு மனசளவு நான் ரொம்ப யங்கு தெரியுமா உனக்கு அப்படின்னு வந்து சொல்லும்போது, டே டே போதும்டா, அது சின்ன புள்ளடா விடுங்கடா அப்படின்னு வந்து நம்ம ஜேஹோப் சொல்லும்போது, ஆமாம் ஆமாம் சின்ன பிள்ளைன்னு ரொம்ப செல்லம் கொடுக்காதீங்க, அது ஒரு நாள் என்ன பண்ண போகுது பாரு, வர ஒரு நாள் இந்த கத்தியை வச்சு இல்லை இந்த கத்திரிக்கோலை வச்சு உன் ரெக்கையை கட் பண்ணி விட்டு நான் அனுப்புறேன் இரு அப்படின்னு சொல்லும்போது, பாருட்டே எப்படி சொல்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்று நீ கோச்சிக்காத, அவங்க சும்மா உன்னை வம்பு இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, வம்பு இழுக்கிறேன் நான் என்னை பார்த்தா என்ன வம்பு இழுக்கிற மாதிரி தெரியுதா, அதுதான் இருக்குது கத்திரிக்கோலை பிடிச்சி இப்போவே வெட்டி விட்டாலும் வெட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது, பாருட்டே அப்படின்னு சொல்லும்போது, சுகா சும்மா இருங்க, ஐயோ பயப்படுறாள் அப்படின்னு சொல்லும்போது, எங்க பயப்படுற மூஞ்சாது பார்த்தாலே 2 குத்து ஒன்று போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகர் நல்லா மும்பலுக்கிறாரு போட்டுட்டு ஃபேரி வந்துட்டுங்க ஒரு கடந்த அழுகிற நிலைமைக்கே போயிடுச்சு. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சரி நீ வந்துட்டு காதில் வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம டேயை வந்துட்டு ஆறுதல் படுத்திட்டு சாப்பாடெலாம் தீத்தி விட்றாரு. அவருக்கே கொஞ்சம் தான் இருக்கும், அதுலேயும் வந்து கொஞ்சத்தை வந்துட்டு உங்களுக்கு தீத்தி விட்டுறாரு. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டே உனக்கே கொஞ்சம் தான் இருக்குது, எனக்கு எதுக்கு தீத்தி விட்ற, எனக்கு பசிக்காது டே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ வந்துட்டு பசிக்கலன்னு சொல்கிறா, நான் உன்னை விட்டுட்டு எனக்கு சாப்பிட மனசு இல்லை ஃபேரி அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் சொல்லாத, நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்டா மாறிட்டே அப்படின்னு சொல்லும்போது, நம்ம டேக்கு அப்படியே ப்ளஷ்ஷிங்காக தாங்க முடியல, ஒரு பொண்ணு நம்மளை பார்த்து அப்படி சொல்லிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஷ் ஆகிடுச்சு அவருக்கு வந்துட்டு. அப்படியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாட்டே நீ சாப்பிட்ட அப்படின்னாலே எனக்கு மனசு நம்பிட்டா வயிறு நம்பின மாதிரி தானே அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்போ உனக்கு பசிக்காதா ஃபேரி? பசிக்காது. இப்போ நீ சாப்பிட்ட கொடுத்தா சாப்பிடுவேன் தான், அப்போ சாப்பிட்டா என்ன ஆகும்? அதுவா, இப்போ எங்கள் உலகத்தில் இருந்தால் நான் சாப்பிட்டேன் அப்படின்னா பசிக்கும் எல்லாம் பண்ணும், ஆனால் பூமியில் இருந்தேன்னா எனக்கு பசிக்காதுட்டே, அதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் ரொம்ப குண்டாக போயிடுவேன். அப்போனா நான் இதுக்கப்புறம் நான் சாப்பிடவே போகிறது, எல்லாத்தையும் உனக்கு திணிச்சு விட்றவா, நீ எப்படி நல்லா பப்ளி பஸ் மாதிரி மாறிடுவல்ல, பாரேன் நீ இப்படி போட்டு வம்பு எடுக்கிறேன்னு, சும்மா சொன்னேன் டார்லிங்கே அப்படின்னு சொல்லும்போது, டார்லிங்கா? ஆமாம் நீ என் டார்லிங் தான். சரி அப்போ நான் உன்னை டார்லிங்னு சொல்லட்டுமா? சொல்லு டார்லிங்னு சொல்லு அப்படின்னு சொல்லி, வேறு ஏதாவதுனாலும் சொல்லு, வேணாம் டார்லிங் நல்லா தான் இருக்குது, டார்லிங்கே அப்படின்னு சொல்லும்போது, டார்லிங்கே அப்படின்னு சொல்லிட்டு விட்டேவும் கூப்பிட்றாரு. இப்படியே வந்துட்டு க்யூட்டாக இந்த கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்குது. கொஞ்ச நாள் அது பார்த்திங்கன்னா இப்படியே வந்துட்டு ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டு இருக்குது. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேரி இன்னும் கொஞ்சமே வளர்ந்துருச்சு, நம்ம ஜிம்மி இடுப்பு ஒசரத்துக்கு வளர்ந்துருச்சு. அப்படியே சொல்லும்போது பார்த்திங்கன்னா, இப்போ அந்த இது என்ன பார்த்திங்கன்னா, அந்த ஸ்கட் இருக்குல்ல, அது நல்லா தூக்கிக்கிச்சு மேலே. என்ன பண்ணுறதுனே தெரியல, அது எவ்வளவோ மூடி நீங்களும் இது உடம்பு தெரியுதுல்ல, ஸோ வந்துட்டு மறைக்கன்னு ட்ரை பண்ணுறீங்க முடியல. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, அப்போ வந்துட்டு அந்த கிளாஸட் இருக்கும்ல, அது 4 துணி இருக்குது, அதுக்கிட்டே ஒளிஞ்சே நிற்கிறீங்க. நம்மகிட்டே காலேருந்து தேடுறாரு எந்திச்சு எங்கே போனேன் ஃபேரி எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு எங்கே தான் தேடுறாரு. அப்போ வந்துட்டு டேயுங்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கத்துது. அதுக்கிட்ட போய், என்னாச்சு ஃபேரி, ஏன் இங்கே நின்றுட்டுருக்க, வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. நான் வரமாட்டேன். ஏன்? இவன் இங்கே வா, என்ன இங்கே வான்னு கூப்பிட வரமாட்டியா? சரி இது வரேன். என்னாச்சு கிட்ட வர ஏன் என்னாச்சு? அதுவா, நான் என்னோடய ஸ்கர்ட்டு ரொம்ப குட்டியாக போயிடுச்சிட்டே. சரி, அதனால் என்னால் எப்படி வெளில வர முடியும்? ஆமாம், என்ன பண்ணுறது, ஐடியா இந்த வாரம் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்துட்டு உள்ளார வந்துட்டு ஒரு வெஸ்ட்டு போடுவார்ல, பனியை உள்ளே அவர் போடுற பனியை, அதை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒயனுக்கு எடுத்து மாட்டி விட்டுறாரு. மாட்டி விட்ட, இதை போட்டுக்கோ நீனே அப்படின்னு சொல்கிறாரு. என்னது இது பார்க்க ஒரு மாதிரி இருக்குது, இது வந்துட்டு என்னோடய இன்னரு, நீ வந்துட்டு இதை போட்டுக்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ இன்னர் எனக்கு எப்படி பார்த்தோம்? ஐயோ அம்மா இது உனக்கு ஃபுல்லாக இருக்கும், எனக்கு பாதி இன்ச்சுனா உனக்கு ஃபுல்லாக தானே இருக்கும். ஆமாம், அப்போ ஃபுல்லாக என்ன மறைச்சிருமா அப்படின்னு சொல்லும்போது, போட்டு பாரு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரா. அப்போ நீங்களும் வந்து போட்டு பார்ப்பீங்க. போட்டு பார்க்கவும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போது அதுவும் ஒரு மாதிரி அரையும் குறையமாக தான் இருக்குது, கையெல்லாம் தெரியுது, பாதி உடம்பு தெரியுது, என்ன பண்ணுறது தெரியல. எனக்கு இது வேணாம், இது எல்லாமே எனக்கு வந்து சரியா இல்லை, இந்த ட்ரெஸ் வந்துட்டு பையன் ட்ரெஸ் எப்படி ஒரு பொண்ணுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அது வேறையா, சரி இது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு ஜிம்மினோட ஒரு சின்ன டிஷர்ட் ஒன்று இருக்கும், அதை போட்டுக்கிட்டு எப்போவுமே வந்துட்டு இந்த ரொம்ப லாங் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுவாராம். அந்த குட்டி டிஷர்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுக்கும்போது, இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், உனக்கு போட்டு பாரு அப்படின்னு சொல்லும்போது,
ஓகே, ஓகே. இது கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள போய் போட்டுட்டு வந்தா, கரெக்ட்டா இருக்குது. என்ன கொஞ்சம் தொள தொளன்னு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா, "நல்லா இருக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆட்டி ஆட்டி காமிக்கும்போது, உழுந்து உழுந்து சிரிக்கிறாரு அத பார்த்துட்டு. அது ஒரு மாரி பார்க்கறதுக்கு பேக்கா மாரி இருக்குது. போட்டுட்டு ஆட்டிட்டு நிக்கிது. நம்ம டேவால நல்லா இல்லன்னு சொல்ல முடியுமா? அதுவும் அவரு சொன்னா ஹாரி கோச்சுக்கும்ல. அங்க சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் சூப்பர்ங்கிறாரு. அது திரும்பும்போது பார்த்தீங்கன்னா, உழுந்து உழுந்து சிரிக்கிறாரு இந்த பக்கம். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மத்த பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு உள்ளார வராங்க. வரும்போது ஜேகோப்பா சொல்லணுமா? சும்மாவே நம்ம ஜேகோப்புக்கு சொல்லி சிரிக்க சொல்லி தர தேவையில்ல. பார்த்துப்புட்டு படுத்துக்கிட்டு சிரிக்கிறாரு ஜேகோப்பு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. சுகா அல்டிமேட்டா சிரிக்கிறாரு. படுத்துக்கிட்டு பெரண்டுக்கிட்டு நம்ம ஃபேரி கால்ல விழுந்து சிரிக்கிறாரு. வேணும்னே பண்றாரு சுகா. ஆக்சுவலா அவருக்கு எதுக்குமே சிரிப்பு வராதுல்ல. ஏதோ கேமராக்காக சிரிப்பாரு. அவரு வந்து வேணும்னு வம்பு பண்ணுங்கிறதுக்காக கால்ல விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. "பாருடி இவங்கலாம் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க" அப்படின்னு வந்துட்டு சொல்லும்போது, "டேய் ஏன்டா சிரிக்கிறீங்க? அதெல்லாம் சிரிக்காதீங்கடா" அப்படின்னு வந்துட்டு நம்ம டே வந்து சொல்லும்போது, அவரு ஒரு பக்கம் வாய பொத்தி பொத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. வாய் பார்த்துருச்சு நம்ம டே சிரிச்சது. நீங்களாம் என்கிட்ட பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து வந்துட்டு மறைஞ்சிருச்சு டக்குன்னு ஃபேரி வந்துட்டு. "ஐய்யய்யோ! எங்கடா போச்சு ஃபேரி? டேய் ஏன்டா சிரிச்சீங்க? கோச்சிக்கிட்டாடா அவ" அப்படின்னு சொல்லும்போது, "இங்க தான்டா எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம். டேய் அந்த சிலிண்டர் கிட்ட பாருடா. நீ போய் அந்த கக்கூஸ்ல போய் பாரு. அங்க எங்கேயாவது இருக்கான்னு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுகா சொல்றாரு. "சுகா நீ கம்முனு இரு சுகா. நீ வந்துட்டு அவ விஷயத்த நீ தலையிடாத. எப்போத்தெல்லாம் அவள டீஸ் பண்ணிட்டே இருக்க. அப்புறம் கோச்சுக்கிட்டா" அப்படின்னு சொல்லும்போது, "ஏன் தொரா நீங்க சிரிக்கவே இல்லையா? நான் மட்டும் சிரிச்சேனா?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ தான்டா ரொம்ப சிரிச்ச" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. அங்க நம்ம ஜேகோப், ஜிமி எல்லாம் பார்த்தீங்கன்னா போய் தேடிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒரு மூலையில போயிட்டு. ஃபேரிய காணும். எங்க போனான்னு தெர்ல. ஓகே அம்மீஸ். இதோட வந்துட்டு நான் இந்த பார்ட்ட வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்டா. பார்ட் 4 நான் சீக்கிரமாவே அப்லோட் பண்ணிடுறேன். லைக், ஷேர், கமெண்ட் கண்டிப்பா வந்துட்டு பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் ஹியரிங்.